வணக்கம் கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது பொது பலங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலங்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம், ஒரு வித்தியாசமான டாபிக் மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது மனைவி நிறைய கேள்வி கேட்கறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிஷப லக்னமாக ரிஷபராசிக்காரருக்கு உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை பேசுகிறது, ட்ராவல் மூலியமாக நல்ல ஒரு பணம், ஸோ நல்ல ஒரு பிரயாணம் மூலியமாக நல்ல பணம் சம்பாதிக்கிறதுனால விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. அதில் 3ஆம் அதிபதியான சந்திரன் 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வண்டி வாங்கலாங்கிற ஆசைகளும் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன் 2 இருக்கும். குழந்தையோட வளர்ச்சி சூப்பராக இருங்க. ஸோ ஒரு பெரிய லெவலில் குழந்தைக்கு முன்னேறதை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல விஷயங்கள். 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12 இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரயம் பண்ணுறமான விஷயங்களாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4 இருக்கும்போது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாயார் வழியில் ஒரு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல வியாபாரம் சேர்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 2 இருக்கும்போது குடும்பத்தில் பேச்சுக்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஸோ ஏதாவது ஏடாவளமாக பேசி அதெல்லாம் மாற்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மட்டுமல்ல தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபங்களை அளித்ததுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான குரு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் சின்னதாக வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4 இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ், வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கார். ஸோ தாயார் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா என்றங்களையும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ சில பேர் மாடியில் ஏதாவது வீடு கட்டலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாவது சந்திரன் தசாபதினு சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி. அவர் பார்த்திங்கன்னா இப்போ 7 இருப்பார். ஸோ 7 இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகங்கள் கணவன் மனைவி நோட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் புதன் வியாழன் சந்திராஷ்டம காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் உங்களுக்கு 4 இருக்காருங்க. ஸோ 7ஆம் தேதி 4 இருக்கும்போது நல்ல திருமண சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ராகு குருடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது உங்கள் லிமிட்ஸ் பார்த்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதினா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2 இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. ஸோ நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள், அப்பானால நல்ல லாபங்கள் வரதுக்கான தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்த புதன் தசாபதம். புதன் 2, 5ஆம் அதிபதி 2லேயே இருக்கும்போது நல்ல வருமானங்கள், ஆன்மீகம், சுற்றுலா இதெல்லாம் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வீட்டுக்காக கடன் வாங்குறது, ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்தது 12 இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் சில நேரங்களில் தூங்காமல் இருக்கிறது, வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, வெளியூர் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார யார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிறமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசணுன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவனோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு இருந்தால் நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, அது போல் காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரியும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகாம பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.